இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமாசத்துல 4 டைப்ஸ் ஆஃப் சமாசம் பார்த்தோம். தத்புருஷ சமாசம், அவ்யயீபாவ சமாசம், துவந்துவ சமாசம், பகுவிரீஹி சமாசம் அப்படின்னு 4 கேட்டகரி பிரிச்சோம். அந்த 4 கேட்டகரியில இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தத்புருஷ சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். தத்புருஷ சமாசம் எதுக்கு பிராதானியம்? பூர்வ பதத்துக்கா உத்தர பதத்துக்கா? உத்தர பதத்துக்கு பிராதானியம். சூப்பர். இதுக்குதான் பிராதானியம் இல்ல. இப்போ இது கிளியரா இருக்கு இல்லையா? தத்புருஷ சமாசம்னா இதுதான். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல வந்து ஒரு 4 கேட்டகரி இருக்கு. ஏ பி சி டின்னு. நம்ம ஏ மட்டும் பார்த்திருக்கோம். சாமானிய தத்புருஷம் மட்டும் பார்த்திருக்கோம். சாமானிய தத்புருஷம் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த சாமானிய தத்புருஷம்ன்றது என்னது அப்படின்னா பிரதம தத்புருஷா, த்விதீய தத்புருஷம், திருத்திய தத்புருஷம், சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி. இது கிளியர் ஆயிடுத்தாது? இதுல எந்த டவுட்டுமே இல்லை சாமானிய தத்புருஷத்துல. இப்போ எந்த பதம் எடுத்தாலும் நமக்கு பாதுகா சகஸ்திரத்துல ஏதாவது ஒரு கேட்டகரியில உட்காந்துரும். அடியன் அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இன்னைக்கு. ஒரு சமஸ்த பதத்துக்குள்ளேயே 2-3 சமாசங்கள் கூட வரும். அது எப்படின்னு அடியன் இன்னைக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து அடுத்தது வி சாமானியம் பார்த்துட்டோம். அடுத்தது கர்மதாரய. அதான் நம்ம எழுதியிருக்கோம். கர்மதாரய அப்படின்னு ஒரு சமாசம். கர்மதாரயா வச்சுக்கோங்க. விசர்க்கம். கர்மதாரயா தத்புருஷத்தோடைய செகண்ட் கேட்டகரி என்னது? கர்மதாரய. அதே மாதிரி இந்த கர்மதாரயத்துக்குள்ளயும் நிறைய கேட்டகரி. எப்படி சாமானியத்துக்குள்ள பிரதமா, த்விதீய தத்புருஷம், திருத்திய தத்புருஷம், சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமின்னு ஒரு 7 கேட்டகரி பார்த்தோம்ல. அதே மாதிரி இந்த கர்மதாரயத்துக்குள்ளயும் நிறைய கேட்டகரி இருக்கு. சாமான்யமா பார்க்கும், அதாவது பொதுவா பார்த்தா சமாச புஸ்தகங்கள்ல டிபிக்கல் கிராமர் புக்ல பார்த்தா இதுக்குள்ள நிறைய இருக்கு வெரைட்டி. நம்ம எல்லாம் பார்க்க போறது இல்லை. அதுக்காக தான் இது சொல்ல வரேன். எல்லாம் பார்க்க போறது இல்லை. ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா கொண்டு போய்க்க வேண்டாம். சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமோ அது மட்டும் சொல்லிடுறேன். முக்கியம் இல்லாததும் இருக்கு இதுல. பட் நம்ம இப்ப முக்கியத்தை மட்டும் தான் பார்க்க போறோம் கர்மதாரயத்துல. கிளியரா இருக்கா? அதுல நம்ம எத்தனை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா மொத்தம் 6 கேட்டகரி பார்க்க போறோம். 6 கேட்டகரிஸ் பார்க்க போறோம். கிளியரா இருக்கா? 6 கேட்டகரிஸ் பார்க்க போறோம். அந்த 6 கேட்டகரி என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, இல்ல ஏன்னு போட்டுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டா அது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி. இருக்கிறதுல இன்னைக்கு ஒரு நாள்லயே முடிச்சிடலாம். இது எல்லாத்தையுமே அவ்வளவு ஈஸியா இருக்கும். விசேஷண பூர்வ பத. விசேஷண பூர்வ பத. இது சமஸ்த பதம். இது சேர்த்து எழுதணும். விசேஷண பூர்வ பத. கிளியரா இருக்கா எழுதுனது? விசேஷண பூர்வ பத கர்மதாரய. பூர்வ பதா கர்மதாரய அப்படின்னு சமாசத்தோட பேர். நான் எல்லாத்துக்கும் கர்மதாரைய எழுத மாட்டேன். சும்மா ஒண்ணுத்துக்கு மட்டும் எழுதுறேன். இந்த கர்மதாரையன்ற கேட்டகரி தானே. எப்படி சாமானிய தத்புருஷம் சொல்லும்போது எப்படி சொன்னோம்? பிரதமா தத்புருஷம், த்விதியா தத்புருஷம், திருத்தியா தத்புருஷம் அப்படி சொன்னோம்ல. அதே மாதிரிதான் இது கர்மதாரையன்ற கேட்டகரிக்குள்ள வர்றதுனால விசேஷண பூர்வ பதா கர்மதாரயா அப்படின்னு கர்மதாரயா சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கர்மதாரன்ற கேட்டகரிக்குள்ள இது வருது நல்லா தெரிஞ்சிடும். விசேஷண பூர்வ பத. இதை பார்த்த உடனே தெரியும். விசேஷணம் விசேஷம் நல்லா தெரியும்ல. நல்லா ஞாபகம் இருக்கா? விசேஷணம் அட்ஜெக்டிவ் இல்லையா? அந்த அட்ஜெக்டிவ் எங்க இருக்கும்? பூர்வ பதத்துல இருக்குமா? நல்லா கிளீனா தெரியுது பாருங்க. விசேஷண பூர்வ பத. அட்ஜெக்டிவா இருக்கிற பதம் வந்து எங்க இருக்கும்? பூர்வ பதத்துல இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா அது விசேஷண பூர்வ பத கர்மதாரயன்ற கேட்டகரிக்குள்ள வந்துடும். கிளியரா இருக்கா இது? அடுத்தது உபமான பூர்வ பத. உபமான பூர்வ பத. உபமான பூர்வ பதனா ஒண்ணும் இல்ல. நம்ம தமிழ்ல உபமானம், உபமே, உவமை சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? உவமை, ஓமையணி. சுலோச்சனா சித்ரா மாமிக்கு தெரியுது. சுலோச்சனா ஞாபகம் இருக்கா? ஓமையணி. அந்த ஓமை தான் உபமான்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா. உவமையை தான் உபமான்னு சொல்லுவா. அந்த ஓமைனா இது போலன்னு சொல்லுவோம்ல. உபமை அணியில எப்படி இருக்கும்? போல ஒரு சப்தம் வரும். அதே மாதிரி இதெல்லாம் சொல்றேன். இந்த உபமான பூர்வ பத கர்மதார நீங்க எழுதிக்கோங்க. பூர்வ பத கர்மதாயர் எழுதணும். நான் கர்மதாரையை திருப்பி எழுதல. இப்போ உபமானம், அந்த உபமானமா இருக்கிற எதை போல
சந்திரனை போல முகம் கொண்டவன் அப்படின்னு சொன்னா சந்திரனை போல, சந்திரன் அப்படின்றது உபமானமா இருக்கு, அதாவது உவமையா இருக்கு இல்ல. சந்திரனை போல அப்படின்னா சந்திரனை மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல, அது முன்னாடி இருக்கும். அது ரொம்ப ஈஸி, நான் சொல்றேன். இது உபமானம்னா உவமைன்னு புரியறதோனும், உவமைன்ற சப்தம் அந்த உவமையா இருக்கிற என்ன வஸ்து உவமையா இருக்கோ அது முன்னாடி இருக்கும், அவ்வளவுதான். நான் சொல்லும் போது கர்மதாரை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பிரபா? கர்மதாரையா? கர்மதாரைய கர்மதாரைய தாரைய தாரைய தா ஃபுல்லு தாரா ஃபுல்லு தாரைய தாரைய. ஆமா, தாரையஹ போடணுமா? ஆமா, தாரையஹ. ஓகேமா. உபமான பூர்வபத கர்மதாரையா. எல்லாத்துக்கும் கர்மதாரம் போடணும் அவசியம் இல்ல, பூர்வபதகன் மட்டும் போட்டாலே போதும். சரியா? அடுத்தது உபமான உத்தரபதம். உபமான எங்க இருக்கும்? உத்தரபதத்துல இருக்கும், அவ்வளவுதான். உபமானம் உத்தரபதத்துல, இங்க பூர்வபதத்துல இருந்தது, இங்க உத்தரபதத்துல இருக்கு, அவ்வளவுதான். சரியா? அடுத்தது அவதாரண பூர்வபத. அவதாரண பூர்வபத. ரைட்டா? அவதாரணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அவதாரணம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த அந்த பதம் அங்க வரும். நான் சொல்றேன் அது எங்கன்னு. அந்த பதத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அது தமிழ்ல டிரான்ஸ்லேட்டோ இல்ல உங்களுடைய மதர் டங்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எனக்கு கிளியரா புரிய வைக்க ட்ரை பண்றேன். அவதாரண பூர்வ பதஹா. அச்சா, அடுத்தது சம்பாவன. சம்பாவனா. நாக்கு இடம் இல்ல, இங்க எழுதுறேன். சம்பாவனா பூர்வ பதம். எல்லாமே பூர்வ பதம் தான் எக்ஸப்ட் ஒண்ணு. இந்த உபமான உத்தர பதம் மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ரா வரும். மற்றது எல்லாமே பூர்வ பதத்துல தான் இருக்கும். சரியா? அடுத்தது மத்தியம பத லோபி. இது அவ்வளவா யூசேஜ்ல இல்லை, ஆனா சும்மா சொல்றேன், சொல்லியிருக்கா, அதனால அடின்னு சொல்லிடுறேன். மத்தியம பத லோபி, இது ஞாபகம் வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை, ஆனா சொல்லிடுறேன். ஓகே, மத்தியம பத லோபி. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 5 தான். இது ஒன்னு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. இருக்கு 2-3 யூசேஜ், ரொம்ப இல்லை யூசேஜ், அதனால அது சும்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் 3-4 கிட்ட இருக்கு, பட் அதெல்லாம் வேண்டாம், குழப்பற மாதிரி இருக்கும். எதுக்கு முதல்ல நன்னா தெளிவா இருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இதுதான் முக்கியமா வர்றது, அதனால அடியன் இதை மட்டும் சொல்றேன். இப்போ கிளியரா இருக்கா? இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? படிங்க ஒரு வாட்டி. விசேஷண பூர்வ பத, உபமான பூர்வ பத, உபமான உத்தர பத, அப்புறம் அவதாரண பூர்வ பத, அப்புறம் சம்பாவனா பூர்வ பத, மத்திய பாத லோபிய. மத்திய பததான், விசர்க்கம் இல்ல. சரி, மத்திய பத லோபி. மத்திய பத லோபி. மத்திய பத லோபி. மத்திய பத லோபினா என்ன அப்படின்னா, மத்தியில உள்ள ஒரு பதம் வந்து காணாமே போயிருக்கும். அது எப்படின்னு சொல்றேன். சம்பாவனான்றது ஈத்தின்னு வரும்ல. அயோத்தியா நகரம் அப்படின்னா அயோத்தியா இதி நகரம், அயோத்தியா என்கின்ற கிராமம் அப்படின்னு சொல்றோமா? யாரு வரதன்ற பேர்ல ஜாயின் பண்ணிருக்காடி? தேவி வந்தாங்க. ஓகே ஓகே, இது புதுசா இருந்ததுன்னு பார்த்தேன். யாரு? ஓகே ஓகே, அடி அடி நமஸ்தே. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சமாசத்துல ரெக்கார்டிங் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தத்புருஷ சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். தத்புருஷ சமாசத்தினுடைய சாமானிய தத்புருஷம் 2-3 கிளாஸா பார்த்தோம். சாமானிய தத்புருஷத்தை 3 கிளாஸா பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது இந்த தத்புருஷ சமாசத்தினுடைய 2வது கேட்டகரியான கர்மதாரைய. அந்த கர்மதாரயத்துல ஒரு 6 கேட்டகரி இருக்கு. அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸாம்பிளும் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, விசேஷண பூர்வ பத, உபமான பூர்வ பத,
உபமான உத்தரபத, அவதாரண பூர்வபத, சம்பாவனா பூர்வபத, மத்தியம பத லோபி. இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறது. இப்போ ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விசேஷண பூர்வபதா. அந்த விசேஷண பூர்வ பத. விசேஷணம் எங்க இருக்கும்? விசேஷன் சப்தம் எங்க இருக்கும்? பூர்வ பதத்துல இருக்கும்னு சொல்லிட்டா. ரைட்டா? நம்ம சமாசம் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு வேர்டுக்கு சேர்ந்தாப்படி இருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இது பூர்வ பதம், இது உத்தர பதம். இந்த விசேஷண பதம் ஆக்சுவலா தத்புருஷ சமாசம் எதுக்கு முக்கியத்துவம் பிராதானியம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற உத்தர பதத்துக்கு தான் பிராதானியம் உண்டு, நன்னா தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல விசேஷண பூர்வ பதனா ஒரு பதம் கொடுத்துருவா. அடியேன் இது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ விசேஷண பூர்வ பத, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறேன் அடியேன். தீர் உன்னத பர்வதான்னு ஒரு பதம் இருக்கு. உன்னத உன்னத பர்வதான்னு ஒரு பதம். உன்னதமான, தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போலே சுலோச்சனா மாமி ஆளால் கொண்டு வச்சுக்கலாம். என்னன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அது உன்னதமான பர்வதம். உன்னதமான நம்ம தமிழ்ல உன்னதமான உன்னதன்னு சமஸ்கிருதத்துல சொன்னோம். உன்னதனா உயர்ந்ததான அர்த்தம் இல்லையா? உயர்ந்த பர்வதம்னு இருக்கீங்க. பர்வதம்னா மலை. மலை மலை. ஓகே. அதனாலதான் பார்வதின்னு பேரு அவளுக்கு. பர்வதனுடைய பர்வதனா மலை. மலையோட பொண்ணா இருக்கிறதுனாலதான் ஹிமாலயத்தினுடைய பொண்ணு தானே அவ இல்லையா? ஹிமவானோட பொண்ணு தானே அவ. அப்போ ஹிமாலயம்ன்றது மலை, அந்த மலையோட பொண்ணுன்றதுனாலதான் பார்வதி, தத்திட்ட பிரத்யேகம். பர்வதத்தினுடைய பொண்ணுன்றதுனாலதான் பார்வதின்னு பேரு. ஓகேவா சுலோச்சனா மாமி? கிளியரா இருக்காது? உன்னத பர்வதா. இப்ப எதுக்கு நம்ம பிராதானியம் கொடுத்துட்டு இருக்கோம்? இது தத்புருஷ சமாசம். பர்வதா பர்வதம் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட பர்வதம்ன்றதுதான் இது எக்ஸ்பிளைன் பண்றது. இது உபமானமா இருக்கா, விசேஷணமா இருக்கா, எப்படி இருக்குன்னு பாக்கணும். இது எப்படி இருக்கு? இது அந்த பர்வதத்தை டிஸ்கிரைப் பண்றது. இது எப்படிப்பட்ட பர்வதம்? அட்ஜெக்டிவா இருக்கு, விசேஷணமா இருக்கு. இது விசேஷிய சப்தம் இல்லையா? பர்வதகான்றது விசேஷியம். அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த உன்னத சப்தம். உன்னதமா இருக்கு, உயர்ந்ததா இருக்கு, குட்டியா இருக்கு, பெருசா இருக்கு, நீளமா இருக்கு, நீளமா இருக்கு, நல்லதா இருக்கு, கெட்டதா இருக்கு. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா, டிஸ்கிரைப் பண்றோம் இல்லையா, அது பண்றதுதான் அது விசேஷணம். நமக்கு தெரியும். ஒரே நிமிஷம். அது டிஸ்கிரைப் பண்றதுதான் விசேஷணம்னு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இது உன்னதம்னா உயர்ந்ததான பர்வதா. ரைட்டா? இப்போ எப்படி இது வந்து சமஸ்த பதமா இருக்கு. உன்னத பர்வதான்னு சமஸ்த பதமா இருக்கு. ஏன்னா அதுல உன்னதா ஏதோ இருக்கணும்ல, உன்னதா இருக்கணும், உன்னதா இருக்கணும், உன்னதம் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லையே இல்லையா? இப்போ அதனால அது பிராதிபதிகமா மட்டும்தான் இருக்கு, உன்னதா மட்டும்தான் இருக்கு. அதனால இது சமஸ்த பதமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இத விக்கிரக மாத்தியமா மாத்தணும். இது எப்படி விக்கிரக மாத்தியமா மாத்துவேல் அப்படின்னு கேட்டா, பர்வதகான்றது புல்லிங்க சப்தம் இல்லையா? அதனால சாரி புல்லிங்க சப்தம். இப்போ எப்பவுமே இது என்ன சப்தமா இருக்கோ அதுக்கு ஏத்த அப்படிதான் இந்த அட்ஜெக்டிவ் மாறும். நமக்கு நன்னாவே தெரியும் இல்லையா? உன்னதா பர்வதா, அவ்வளவுதான். உன்னதா பர்வதா. கிளியரா இருக்காது? அப்போ உன்னதா பர்வதகான்னா, உன்னத பர்வதகான்னு சொன்னா எப்படி சொல்லணும்? பர்வதகான்றதுதான் நவுனு. அதை டிஸ்கிரைப் பண்ற வேர்டு இந்த உன்னத இருக்கு. டிஸ்கிரைப் பண்ணினா நம்ம எந்த கேட்டகரிக்கு, இந்த 6 கேட்டகரிக்குள்ள இது எந்த கேட்டகரிக்குள்ள வரும்? விசேஷண பூர்வ பதமா? பூர்வ பதமா தான் இருக்கு. விசேஷண சப்தம் பூர்வ பதத்துல இருக்கு இல்லையா? அதனால விசேஷண பூர்வ பதன்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரும். அப்படி இருக்க பட்சத்துல இது சமஸ்த பதமா இருக்கு. இத விக்கிரக வாக்கியமா எழுதும் பொழுது உன்னதா பர்வதா அப்படின்னு எழுதுறோம். இந்த இடத்துல வேற ஏதாவது சப்தம், நபும்ச கலிங்க சப்தமோ இல்ல ஸ்ரீலிங்க சப்தமோ இருந்ததுன்னா இங்க உன்னதான்னு எழுதிட்டு அந்த என்ன சப்தமோ எழுதுவோம். இங்க உன்னதம் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகம் அப்படின்னு ஏதாவது எழுதுவோம். அது நமக்கு முன்னாடி தெரிஞ்சதுதான். அட்ஜெக்டிவ் எப்போ மாறும்?
நவுனை பொறுத்து தான் அட்ஜெக்டிவ் மாறும்னு நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். கிளியரா விஷயம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுக்குறேன். இப்போ உன்னத பர்வதஹ. இப்போ அடுத்தது நீங்களே சொல்லலாம். சாது புருஷஹ. புருஷஹனா யாரோ ஒருத்தர். சாதுனா நல்லவர்னு அர்த்தம். சாதுனா யாரு? நல்லவர். இப்ப சாது புருஷஹன்னு சமஸ்த பதமா இருக்கு. இது எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? இது முதல்ல என்னன்னு எப்படி கண்டுபிடிப்பேல்? புருஷஹக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஆமா. அதுக்கு உடனே புருஷஹ வந்து அதே மாதிரி இதுதானே புல்லிங்க. புருஷஹ புல்லிங்கமா இருக்கு. அது புல்லிங்கஹ. அப்புறம் அப்பனா சாதுஹ அப்படி போறோமா? சாதுஹு சாரி சாதுஹு. கரெக்ட். थैंक यू சித்ரமம். சாதுஹு எப்படிப்பட்ட புருஷன்? கெட்ட புருஷனா நல்ல புருஷனா? சாதுவான புருஷன். சாதுனா நல்லன்னு அர்த்தம். நல்லவர் அப்படின்னு அர்த்தம். சாதுனா நல்லவர் நல்லன்னு அர்த்தம். ஓ, நான் சாதுனா சாஃப்ட் நினைச்சேன். அது சாஃப்ட் தான். சாஃப்ட்னு வச்சுக்கலாம். இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே. சாதுஹு அப்ப எப்படி எழுதுவேல் விக்கிரக வாக்கியம்? சாதுஹு புருஷஹ. சாது புருஷஹ. இப்படி ஒரு திடீர்னு ஒரு பதம் கொடுத்து சாது புருஷஹ அப்படின்னா எப்படி பிரிச்சு எழுதுவேல்? சாதுஹு புருஷஹ விசேஷண பூர்வபத கர்மதாரயஹ. விக்கிரக வாக்கியம் எழுதிட்டு அப்புறமேட்டு விசேஷண பூர்வபத கர்ம அப்படி எழுதணுமா? கர்மதாரயஹ. அதாவது நம்ம ஸ்லோகத்தை பிரிச்சு அர்த்தம் புரியும் பொழுது அப்படி எழுதணும். இப்ப நம்ம விசேஷண சப்தத்தை விசேஷண பூர்வ பதத்துன்ற கேட்டகரிக்குள்ள தான் எழுதிட்டு இருக்கோம். அதனால தனியா திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்ல. இல்ல நான் கேக்குறது இப்ப நீங்க எழுதணும்னு சொன்னது வந்து விக்கிரக வாக்கியத்தை எழுதிட்டு அப்புறம் விசேஷண பூர்வ பத அப்படின்னு எழுதிட்டு எழுதணும். கரெக்டா? அதான் அடியேன் எந்த சிச்சுவேஷன்லன்ற. இப்போ நாம இந்த இடத்துல விசேஷண பூர்வ ஓகே ஓகே ஓகே. நான் கேக்குறது விக்கிர வாக்கியம் எழுதணுமா சமஸ்த பத? விக்கிர வாக்கியம் தானே எழுதணும். அதாவது சமஸ்த பதத்துக்கு தான் நம்ம விக்கிரக என்ன ஸ்லோகங்கள்லாம் சமஸ்த பதமா தான் கொடுத்திருப்பா. அதுக்கு நம்ம விக்கிரக வாக்கியம் தான் எழுத போறோம். பார்க்கும் பொழுது தனித்தனியா பரம்பரமா பிரிக்கும் பொழுது நம்ம சாது புருஷஹன்னு ஒரு சமஸ்த பதமா கொடுத்திருந்தானா சாது புருஷஹ விசேஷண பூர்வ பத கர்மதாரயஹ அப்படின்னு எழுதணும். ஓகே அடியன். கிளியரா? கேட்டகரிக்குள்ள போறதுனால அடியன் அதெல்லாம் எழுதல. அந்த கேட்டகரிக்குள்ள தான் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம். கரெக்டா சுலோச்சனாமணி? புரியுது இல்லையா? புரியுது புரியுது புரியுது. இப்போ அடுத்தது தீர்க்க சாரி தீர்க்க தீர்க்க ரஜ்ஜு. ரஜ்ஜுனா கயிறு. கயிறு. அந்த ரஜ்ஜு உகாராந்தஹ ஸ்திரீலிங்க சப்தம். ரஜ்ஜுஹு உகாராந்தஹ ஸ்திரீலிங்க சப்தம். ஓகே. ரஜ்ஜுனா கயிறு. எப்படிப்பட்ட கயிறு அது? சித்ராமாமி நீங்க சொல்லுங்க. எப்படிப்பட்ட கயிறு? ரொம்ப திக்கா இருக்கிறதாவது தீர்க்கமா? நீளமான. தீர்க்கம்னா நீளமானா. ஓகே. ஹ்ரஸ்வா தீர்க்கமான கயிறா? அப்ப எப்படி? இது வந்து ஸ்ரீலிங்க சப்தம்னு சொல்லிருக்கேன். அப்ப இதையும் நீங்க ஸ்ரீலிங்கமா மாத்தணும். எப்படி ஸ்ரீலிங்கமா மாத்தணும்? தீர்குஹு. அதுக்கு உகாராந்த போடணும்னு அவசியம் கிடையாது. ஓஹோ சரி. அவ்வளவுதான். ஓஹோ ஓகே ஓகே சரி. ஸ்ரீலிங்கம் தீர்கா. ஆமா. புல்லிங்கமா இருந்தா தீர்கா, ஸ்ரீலிங்கமா இருந்தா தீர்கா, நபும்சகலிங்கமா இருந்தா தீர்க்கம். தீர்க்கம். இப்போ இங்க ஸ்ரீலிங்க சப்தம் உகாராந்தமா? எது? ரஜ்ஜுஹு உகாராந்தம். உகாராந்தம். அது பேஸ் பண்ணி தானே எழுதணும். அதுக்குன்னு இது உகாராந்தலாம் பண்ண கூடாது. எது? இது உகாராந்தலாம் மாத்த கூடாது. ஓகே ஓகே ஓகே. அப்ப பாத்தா பாருங்க புருஷஹா இருக்குன்னா இதுல சாதஹா நான் எழுதுறேன் இல்லையே. அது சப்தமே சாதுதான் இருக்கு. சாதுஹுன்னு எழுதணும். ஓகே ஓகே சரி. ஓகேவா? சரி. அப்போ தீர்கா ஒரே நிமிஷம். தீர்கா ரஜ்ஜுஹு. கிளியரா இருக்கா? பிகாஸ் இதுனால ஸ்ரீலிங்கம் ஐ மீன் ஃபெமினைனால. ஓகே. அச்சா இதுதான் விசேஷண பூர்வ பதம். இதுக்கு கையில 100% நன்னா புரிஞ்சுதுல? புரிஞ்சிடுச்சு. அடியன் எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்கல இதுல.
பாதுகால. ஒன்ஸ் நம்ம எல்லா ஆரத்தையும் பார்த்துட்டு அப்ப உங்களுக்கு கொடுக்கும்போதுதான் இதுல என்ன கேட்டகரி நீங்க ப்ரிப்பேர். சரி புரியுதா? இப்ப நான் சொல்லிட்டேன்னா அது அவுட் ஆயிடும். ஓகே, கிளியரா இருக்கா இந்த விஷயம்? ஓகே. சிரிக்கிறீங்களா? அவுட் ஆயிடுறீங்க. இல்ல அப்பதானே நம்ம மைண்டுக்கு நிறைய வேலை. கரெக்ட்மா, கரெக்ட். இல்ல பிராக்டிகலி வரும்போது எவ்வளவு தப்புகள் வருதுன்றது சிரிக்கிறோம். ஓகே ஓகேமா. நிஜமாலுமே இல்ல, கர்மதாரய சமாசம் இருக்கிறதுல ஈஸி. சீரியஸா தான் சொல்றேன், பொய்யே சொல்லல. நீங்களே கண்டுபிடிப்பீங்க பாருங்க. நான் எல்லாத்தையும் நான் இதுதான் சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்களே கண்டுபிடிப்பேன். அடுத்தது நான் நெக்ஸ்ட் கிளாஸ் தான் கொடுக்க போறேன். நீங்க நல்லா படிச்சுட்டு வாங்க இதை மட்டும், சரியா? நான் இப்ப சும்மா சொல்றேனே தவிர ரெடி பண்ணலனா. உபமான பூர்வ பத. அடுத்தது செகண்ட் கேட்டகரி உபமான பூர்வ பத. ஓகே, பூர்வ பத எழுத இடம் இல்ல, அதனால நீங்களே எழுதிக்கோங்க. உபமான பூர்வ பத. அப்ப உபமானம் என்ன சொன்னேன்? தமிழ்ல உவமை அணின்னு சொன்னல, அந்த உவமை அணி வேண்டாம். உவமைக்கு என்ன சொல்லுவோம்? நான் சொல்றேன். உவமை உவமையா இருக்கும். கம்பேர் பண்றதா? கம்பேர் பண்றது. எதோட கம்பேர் பண்றோமோ எதோட. நான் சொல்றது உபமானம், உவமை, உபமானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மறந்து போச்சு எனக்கு. சரி, அது ஒரு உவமை. உபமானம் உபமேயம் இருக்குல்ல, அதே நம்ம அங்கேயும் அதே உபமான உபமேயம் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி இருக்குன்றத எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றது. அதான் ஒரு இது கொடுத்து சொல்றோம் இல்லையா, அதுதான். அதுல அது உமையா உபமானமா மறந்து போச்சு எனக்கு, அதனாலதான் அது எடுக்கல. அது உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியறதுல, அவ்வளவுதான். இது மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த எந்த மாதிரின்னு இருக்கிற பதம் வந்து பூர்வ பதத்துல இருக்கும், அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க. மேகஷ்யாமஹா. மேகஷ்யாமஹா. ஓகேவா? இப்ப என்ன அர்த்தம்? மேக ஷியாமஹா. ஷியாமம்னா கருப்பு. ஷியாமனா கருப்பு கலர். ஓகே, ஷியாமனா கருப்பு. எந்த மாதிரி கருப்புன்னு உங்களுக்கு தோன்றது இந்த இடத்துல? மேகம் மாதிரி இல்லையா? அப்ப இது மேகம் போன்ற கருப்பு. அப்போ மேகஹா இவ, மேகஹ இவ ஷியாமஹா. சோ இந்த உபமான பூர்வ பதத்துல ஒரு இவன்ற சப்தம் நமக்கு எக்ஸ்ட்ரா இங்க வந்து போட்டு காமிக்கிறேன். நிறைய இந்த மாதிரி இவ எல்லாம் எங்கயோ எல்லாம் பார்த்தோமே, மாதிரி நிறைய வரும். மேகஹ இவ ஷியாமஹா. இப்ப மேக ஷியாமஹா இதெல்லாம் ஏன் வந்து கவிகள்லாம் இது சமஸ்த பதமா யூஸ் பண்றா அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்கோல, மேகஹான்னு 2 வார்த்தை, ஈவ 4 ஆச்சு, ஷியாமஹா 6 வார்த்தை ஆச்சு. மேகஹா இவ ஷியாமஹான்னு எழுதுறதுக்கு. அதே மேக ஷியாமஹா 4 வார்த்தையில முடிச்சுட்டாயிட்ட. சோ இப்படி சமஸ்த பதமா எழுதுறதுல கவிகளுக்கு வந்து நிறைய இன்னும் அவ தோன்றதெல்லாம் சொல்ல முடியும் அவளுக்கு. அதனால சமஸ்த பதமாலாம் யூஸ் பண்ணி கவிகள்லாம் அவளுடைய பிரதிபையை காமிப்பா, சரியா? சோ அதுதான், அதனாலதான். மத்தபடி நமக்கு தெரிஞ்சதுதான். மேகஷ்யாமஹானா கருப்பு, கருப்பு கலர். எப்படிப்பட்ட கருப்புனா மேகத்த மாதிரியான கருப்பு, மேகத்தை ஒத்த கருப்பு, நீருண்ட மேகம். மேகஹான்றது இந்த இடத்துல நீருண்ட மேகம் போல கருப்பு, ஏன்னா அதுதான் கருப்பா இருக்கும் இல்லையா? என்ன என்ன சொன்னீங்க? நீருண்டவா? நீருண்ட, நீரை மேல போறது இல்ல, அப்பதானே அது கருப்பா இருக்கு. எவாபரேஷன். ஓகே ஓகே, நீருண்ட மேகம். ஓகேமா. மேகஹ இவ ஷியாமஹா. இது கிளியரா இருக்கா? நான் அடுத்த பேஜ்க்கு போறேன்னா இது பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். குசும கோமளம். இடம் இல்ல, குசுமன்னா என்ன சொல்றேன். தாமரை. குசுமம்னா தாமரை. குசும கோமளம். கோமளம்னா என்ன? சாஃப்ட். கோமளம்னா என்ன? சாஃப்டா? எத மாதிரியான சாஃப்ட்? தாமரை போன்ற. அவ்வளவுதான், தாமரை. அப்போ தாமரை போன்ற அப்படின்னா எப்படி எழுதுவேல்? கோமளம்னு இருக்கிறதுனால குசுமம் இவ
கோமலம். அவ்வளவுதான். இந்த இடத்துல பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டு ஸ்வரா இருக்கிறதுனால நான் இம்ம ஃபுல்லா போட்டிருக்கேன். அதையும் பாத்துக்கணும். சும்மா நம்ம படிச்சதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆச்சா? எடுத்தா குசுமஹ இவ கோமலம். இது கிளியர். அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம ஒரு பதத்தை பார்த்தோன்னு நமக்கு அதாவது பதத்தோட மீனிங் தெரிஞ்சதுன்னா ஈஸி அடியே. அவ்வளவுதான். இப்ப நிறைய வேர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாத்துருக்கோம். குசுமம்ன்றது ஒரு புது வேர்டு, தெரியாத மாதிரி. இங்க ஏவான்னு வருதும் அதே போல் மாதிரி தானே? ஆஹா, ஏவான்றது அதையே இப்ப சம்பாவனாத்த பார்க்க போறோம். சம்பாவனான்னு இருக்குல்ல ஒரு கேட்டகரி. அந்த ஏவ வந்து சம்பாவனத்துல பார்க்க போறோம். சரி, ஓகே. ஏவ வந்து கர்மதாரத்துல பார்க்க போறோம். சாரி அவதாரணத்துல பார்க்க போறோம். அவதாரண கர்மதாரம் நெக்ஸ்ட் அதான் வரப்போகுது. ஓகே. இப்போ உபமான பூர்வ பத பார்த்தோமா? இப்ப இது மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். உபமான உத்தர பதம். இப்ப தேர்ட் பார்க்க போறது உபமான உத்தர பதம். ஏன்னா ஆக்சுவலா வந்து தத்புருஷ சமாசமே உத்தர பதத்துக்கு தான் பிராதானியம். ரைட்டா? ஆமா ஆமா. இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அது உபமானம் பண்ற பதம் உத்தர பதத்துல இருக்கும். நான் காமிக்கிறேன். உபமான பூர்வ பதம் பார்த்தோம். கோமல குசுமம் மேகஷ்யாமஹான்னு, மேகஹ இவ ஷ்யாமஹான்னு பார்த்தோமா? அதே மாதிரி உபமான உத்தர பதத்துல பார்க்கும் பொழுதுல இது நமக்கு தெரியும். நரசார்தூலன்னு ஒரு பதம் கேள்விப்பட்டிருப்பேன். நரசார்தூலன்னு வரும் சில இடங்கள்ல. நர ஷார் தூல இருது நரசார்தூலஹ. ஓகேவா? நரசார்தூலஹ. இப்போ சார்தூலம்னா புலி, நரன்னா மனுஷன். ஓகே, ஆக்சுவலா நரன் எப்படி இருக்கான்? சிங்கம் மாதிரி இருக்கான். நரன் மனுஷன், சாரி சிங்கம் இல்ல புலி. நரன் புலி மாதிரி இருக்கான். அப்போ நம்ம ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்தது எல்லா பதத்திலயுமே சரி, எல்லா தத்புருஷ சமாசத்துல இருக்கிற பிரதம தத்புருஷம், த்விதிய தத்புருஷம் எல்லாமே பார்க்கும்பொழுது எதுக்கு பிராதானியம் இருந்தது? உத்தர பதத்துக்கு தான் பிராதானியம் இருந்தது. ஆனா இப்ப இன்னைக்கு பார்த்ததுல கூட பாருங்க, விசேஷண பூர்வ பதம்னா ரஜ்ஜுகுதான் முக்கியத்துவம். எப்படிப்பட்ட ரஜ்ஜுன்றது எக்ஸ்பிளேஷன் பண்றது முன்னாடி இருக்கிற பதம் அது இருக்கட்டும். ஆனா ரஜ்ஜு அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ஸ். தீர்க்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ரஜ்ஜுக்குதான் இம்பார்ட்டன்ஸ். அது எப்படிப்பட்ட ரஜ்ஜுன்றதுதான் விசேஷண பூர்வ பதம்ன்ற கேட்டகரிக்குள்ள போட்டோம். ஆமா, புரியுது. ஆனா இந்த ஒண்ணு மட்டும் தான் உபமான உத்தர பதத்து மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நரன் பூர்வ பதத்துல இருக்கு இந்த இடத்துல. புரியுதா? நரன் இருக்கான், புலி மாதிரி இருக்கான். அப்போ இது எப்படி நீங்க விக்கிரக வாக்கியமா எழுதுவேல் அப்படின்னு கேட்டா, நரஹா ஷார்தூலஹ இவ. அதாவது இவைய பின்னாடி போயிடும். அவ்வளவுதான். எங்க வருதுன்றதுக்கு தான் நமக்கு முக்கியம். நரன் புலிய போல இருக்கான். புலிய போல அப்படின்னு சொல்லும் பொழுது போல பின்னாடி வந்துடும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, குசுமம் தாமரை போல கண்கள் அப்படி சொல்றோம். அது வந்து இதுக்கு வந்துரும், பூர்வ பதத்துக்கு வந்துரும். ஏன்னா தாமரை போன்ற கண்கள் நான் புண்டரீகாட்சாக இருக்கணும் சொல்றேன். இதுவே சொல்றேன். மாமா ஒரு நிமிஷம், அந்த மேகம் போன்ற அதுக்கு சொல்லுங்க. மேகஷ்யாமஹ அது வந்து தமிழ்ல சொல்லுங்க. அதான் ஒரே நிமிஷம். மேகஷ்யாமஹ அதுக்கு ஏற்கனவே எழுதுனதுக்கு சொல்லுங்க. மேகம் போன்ற கருப்புன்னு நான் எழுதிட்டேன். அதான் மேகம் போன்ற கருப்பு தான். கரெக்ட் தானே? ஆமா. ஆனா இம்பார்ட்டன்ஸ் எதுனா கருப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அங்க உத்தர பதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஆமா, கருப்பு. இது வந்து தத்புருஷ கேட்டகரி. தத்புருஷ கேட்டகரி. அதுல கர்மதாரயத்தினுடைய சப் கேட்டகரி. ஓகே, இப்போ மாமி கேட்டதுக்கு புண்டரீகாட்சஹான்னு இருக்கு. அக்ஷஹா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இங்க கண்ணு. அக்ஷஹா இம்பார்ட்டன்ட். எப்படிப்பட்ட கண்ணு? புண்டரீகத்தை போன்ற கண்ணு. புண்டரீகஹ இவ தான் எழுதணும். அப்போ இது புண்டரீகத்தை தான் முதல்ல வந்திருக்கு இல்லையா? அப்போ
எக்ஸ்பிளைன் பண்ற அட்ஜெக்டிவ். அப்போ விசேஷண பூர்வ பத கர்மதாரய இது புண்டரீகாட்சா. சரியா? அது இருக்கட்டும். அது நம்ம அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அது எழுதி ஒரு நிமிஷம். புண்டரீகாட்சா அப்புறமேல் பார்க்கலாமா? அது அப்புறம் பார்க்கலாம், இப்ப வேண்டாம். அது சரி. இப்போ இத எழுதிக்கலாம். அடியே நர இன்னும் எழுதல. இந்த நரசார்தூல வந்து இதுல சுப்ரபாதத்துல வருமே, அதே தானே இது? அதேதான். அதான் ஏதோ நரசார்தூல நரசார்தூல உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். அந்த நரசார்தூலன் ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவே கௌசல்யா சுப்ரஜா அதுல வரது நரசார்தூலன். சூப்பர் தேவி. நரசார்தூலன் வரதா வருமே உண்மையா யோசினானா அந்த வந்துருது, சுப்ரபாதம்னு வந்துருது, அந்த லைன் வரல. ஓகே. நரசார்தூலஹ. அப்போ நரஹ சார்தூலஹ. இவ நரன் புலி மாதிரி இருக்கு, புலி போல, நரன் புலியை போல. ஓகே. இது வந்து நரன் இல்ல, இது இங்க அப்ப அங்க என்ன மீனிங்ல வருது ஸ்லோகத்துல? அதேதான், இதே மீனிங் தான். சரி. நரங்கள்ல நீ வந்து இவனா இருக்கிற, நீ புலி மாதிரி இருக்கிறவனே அப்படி நரசார்தூலன் அங்க வந்து சம்போதனமா சொல்லியிருக்கா. நரசார்தூல கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யாவுடைய நல்ல பிரஜையான கௌசல்யா சுப்ரஜா நல்ல பிரஜையானவனே. கௌசல்யா சுப்ரஜா, ஐயோ கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா. ராமா ஒரு சம்போதனம். ராமா ராமா கௌசல்யா சுப்ரஜா பூர்வா சந்தியா. பூர்வ சந்தியா வந்துடுத்து, கிழக்கு திசையில உதிச்சுடுத்து. பூர்வ சந்தியா பிரவர்த்ததை வந்துடுத்து. உத்திஷ்ட எழுந்துக்கோ. அடுத்த உத்தரார்த்தத்துக்கு சம்போதனம் தான் நரசார்தூல. நரசார்தூல உத்திஷ்ட நரசார்தூல எதுக்காக எழுந்துக்க சொல்ற? கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். பண்ண வேண்டிய கர்த்தவ்யங்கள். நம்ம கர்த்தவ்யம் தவ்யத் பிரத்தியம் பார்த்தோம் இல்லையா? தவ்யத் பார்த்தோமே, அத கர்த்தவ்யம் பண்ண வேண்டிய கர்த்தவ்யம். கிரு பிளஸ் தவ்யத் பிரத்தியம். கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். காலைல பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அது பெரியவா சாதிக்கிறது என்னன்னா, அவரு எழுப்புறாரோன்னு விஸ்வாமித்திரர் எழுப்புறார். தான் வந்து பெருமாளுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணணும் இல்லையா, சமர்ப்பிக்கணும் சந்தியாவந்தனத்துல இருந்து எல்லாத்தையும். அது நீ தூங்கிட்டு இருந்தா எப்படி பண்ண முடியும்? நீ எழுந்துக்கோன்னு அர்த்தம்னு பெரியவா சாதிக்கிற அர்த்தம் அது. அதுதான் ரொம்ப விசேஷ அர்த்தம். நீ படுத்துட்டு இருந்தா எப்படி பண்ண முடியும்? நீ எழுந்துக்கோ, நான் அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாதாரண அதோட என்னன்னா, நீ பண்ணணும். காலையில சந்தியா வந்தனா நீ பண்ணணுமா, பண்ணணும் இல்லையா, எழுந்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அது கூப்பிடுற மாதிரி சாதாரண மீனிங். பட் உள்ள அர்த்தம் இதுதான். சோ ரெண்டு சம்போதனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூர்வார்த்தத்துல ராம, உத்தரார்த்தத்துல நரசார்தூல. கிளியரா இருக்கா தேவி? அடியேன் பெருமாள் பண்ணாதான் ஜனங்களும் பண்ணுவாங்க. அது ஒரு முன்னோர் உதாரணமா இருந்தாங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ். சொல்றது எத்தாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தததேவே தரோ ஜனஹ. பகவத்கீதா. நான் என்ன பண்றேனோ அந்த இந்த ஸ்லோகாலே சொல்லுவாரே, சொல்லிட்டா நான் எடுக்காம விட மாட்டேனே. அதுதான் பிரபா அவங்க. எனக்கு மண்டை வெடிச்சிடும் அந்த ஸ்லோகாவை எடுக்கலாம். எங்களுக்கு அதுக்கு மேல மண்டை வெடிச்சிடும். அது என்ன நீங்க சொல்றீங்கன்ட்டு நான் இப்ப அடுத்த கேள்வி கேட்கலான்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது எத்தத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தததேவே தரோ ஜனஹ. நான் பெரியவா என்ன பண்றாளோ அதை பார்த்துதான் மத்தவாள்லாம் பண்ணுவா, அதனால பண்ணணும்னு ஒரு அர்த்தம். இன்னொரு ஸ்லோகாலையும் இதே மாதிரி அர்த்தத்தை வரும். நான் வந்து ரொம்ப ஆலசியத்தோட இருந்துட்டேன்னா கஷ்டம், அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அடைய வேண்டியதுன்னு ஒண்ணும் கிடையாது. பெருமாள் சொல்ற வார்த்தை அது. பகவத்கீதால எந்த ஸ்லோகான்னு தெரியலையே. நான் பண்ணணும்னு எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா நான் பண்றேன்னா அதுக்கு காரணம் என்ன, நான் அப்படியே விட்டுட்டேன்னா என்னை பார்த்து அவளும் விட்டுடுவா. கிருஷ்ணரே பண்ணல, நான் எதுக்குப்பா பண்ணணும் அப்படின்னு விட்டுடுவா. ஆனா நான் பண்ணணும். நான் என்ன பார்த்து பண்றவாள்லாம் இருக்கா. எதிஹ்யஹம் நவர்த்தேயம் 3வது சாப்டரோட 23வது ஸ்லோகா. 3ல 23. 3ல 23.
यदि ह्यहं न वर्तेयं जातु कर्मण्य तन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. அப்படியே அந்த ஸ்லோகா ஏன் சொல்றேன்னா அது சொல்றா ஹீனா ஏன் சொல்றேன்னா அதந்திரிதः சோம்பல் இல்லாம தந்திரிதம் அப்படின்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். தந்திரிதம் தந்திரிதா அப்படின்னா சோம்பேறி, தந்திரனா சோம்பேறி, அதந்திரிதஹனா சோம்பேறி. ஸ்லோக நம்பர் சொல்லுங்க. 22 என்ன? 23 அடியேன். 3 ஓகே. அதந்திரிதஹான்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க. கர்மணி அதந்திரிதஹான்னு பூர்வார்த்தத்துல. வேற என்ன சோம்பேறித்தனம் இல்லாம கர்மணி எதுல கர்மானுஷ்டானத்துல எதின வர்த்தே நான் பண்ணாம விட்டுட்டேன்னா வர்த்தேயம் வர்த்தத்தை அப்படின்னா பண்றதுன்னு அர்த்தம். நான் வர்த்தேயம்னா நான் பண்ணாம விட்டுட்டேன்னா எதி இஃப் நான் பண்ணாம விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? மனுஷியர்கள் சர்வசா மம வர்த்மா அனுவர்த்தந்தே என்னுடைய வழியை தான் பின்பற்றுவா. எங்க கிருஷ்ணரே பண்ணாம இருக்கா, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு விட்டுடுவா எல்லாரும். சோ அதோட ஸ்லோகா இதுதான். கிருஷ்ணரே பண்ற அங்க கிருஷ்ணர் இங்க ராமர், அவ்வளவுதான். ஓகேவா சுலோச்சனா மாமி? புரிஞ்சுதா? 220 புரியுது. புரியுது. 323 எதிஹே ஹம் நவர்த்தேயம் ஜாத் கந்தந்தஹ. ஓகே, என்ன பார்த்துட்டோம் இப்போ? அதை மறந்துட்டு நரசார்தூல பார்த்தோம் இல்லையா? சோ இப்ப நரசார்தூல முடிஞ்சுடுத்து. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் வேணுமா? புருஷர்ஷப. இது அடிக்கடி நமக்கு வரும். புருஷர்ஷப இதுவும் நிறைய புருஷர்ஷப. அதாவது ரிஷபம் அப்படின்னா புல்லுன்னு அர்த்தம். ரிஷபம்னா புல். எது? புருஷர்கள்ல புல்லா இருக்கான் பெருமாள் இல்லையா? அதாவது சரி நான் அப்புறம் சொல்றேன், இப்போ குழப்பல. புருஷர்ஷபா அப்படின்னா புருஷன் எப்படி இருக்கான்? ரிஷப மாதிரி இருக்கான் புருஷன். அங்க நரன்னு பார்த்தோம்ல, நரன் புருஷஹா எல்லாம் ஈக்குவலண்ட் பதம் அடியேன். ஓகேவா? புருஷன் நரஹா எல்லாமே. புருஷன் எப்படி இருக்கான்? ரிஷப மாதிரி இருக்கான், புல் மாதிரி இருக்கான். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல புருஷர்ஷபஹான்ற வேர்டு கொட்டி கொட்டி கிடக்கும், அதுல கொட்டி இருக்கும், அதுல எக்கச்சக்கமா இருக்கும். ஐ திங்க் ரகுவீர கதத்திலே வரும்னு நினைக்கிறேன். புருஷர்ஷபஹா புருஷன் ரிஷப மாதிரி இருக்கான். அப்போ ரிஷபம் மாதிரின்றது பின்னாடி தானே இருக்கு, அதனால உத்தரப்பதம். உபமானம் உத்தரப்பதத்துல இருக்கு. புருஷன் தான் முக்கியம். எப்படி இருக்கான் அந்த புருஷன்? புல்லு மாதிரி இருக்கான். சுலோச்சனா மாமி, சித்ரா மாமி ஓகேவா அது? அப்ப இது எப்படி? ஓகே. புருஷஹ ருஷபஹ. இது சந்தியா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. ரிஷபஹ இவ. ஓகேவா? இந்த இவ கடைசியில வந்தா உபமான உத்தரபதம் இல்லையா? அவ்வளவுதான். நம்ம பிரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ரிஷபஹா வியாக்ரஹா அதெல்லாம் பின்னாடி வந்ததுன்னா உபமான உத்தரபத கர்மதாரைய. நரசார்தூல எல்லாம் பாக்குச்சு, மேகசியாமக எல்லாம் பார்க்கும் பொழுது மேகஹ முன்னாடி தானே வந்தது. ஆமா, அதனால அது பூர்வபதம். உபமான பூர்வபத கர்மதாரை. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரியறது இல்ல? தெரியுது. சுலோச்சனா மாமி அடுத்ததுக்கு போலாமா? அடுத்தது என்னது? அவதாரண. அதுவும் ரொம்ப ஈஸி அடி. நான் சொன்னல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அவதாரண பூர்வபத. அவதாரணான்னு போட்டிருக்கா, அப்படியே வச்சுக்கலாம். அவதாரணா பூர்வபதன்னு காமிச்சிருக்கா. அவதாரண இல்ல, அவதாரணான்னு காமிச்சிருக்கா, அப்படியே வச்சுக்கலாம். அவதாரணா பூர்வபத. இது ஒண்ணும் இல்ல, நான் இது சொன்னா புரிஞ்சிரும் உங்களுக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட. அதாவது தபோதனம்னு இருக்கு. தபோதனம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நிறைய ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். தபோதனம் அப்படின்ற பதம். தனம் எது தனமா இருக்கு அவளுக்கு? தனம் தபசே தனமா இருக்கு. தபசே தனம் அவளுக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பைசா எல்லாம் தனம் நமக்கு சொல்லுவோம். ஆனா ரிஷிகளுக்கு எல்லாம் எது தனம்? தபசு தான் தனம். அப்போ தபசு தான் தனம் சொல்றோம்ல, தபசே தனம்னு சொல்றோம்ல. சுஷமாமி கிளியரா இருக்கா இது?
தபசே தனம். தபஸ் தான் அவளுக்கு தனம். தனம் தான் முக்கியம். எது தனம்? தபசே தனம். அந்த தபஸ் தபசேன்னு சொல்றோம்ல, நம்ம தமிழ்ல தபசேன்னு சொல்றேன். பட் இதனுடைய விக்கிரக வாக்கியம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, இந்த தனம்ன்றது நபும்சகலிங்க சப்தம், தப்பா கூட நபும்சகலிங்க சப்தம் தான். அப்போ இது தபஹா சகாராந்த சப்தம், இது நபும்சகலிங்கம். தபஸ்ன்றது விசர்க்கம் இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த விசர்க்கம்னா சகாரமா இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? தபஸ் தபஸ் தபசி தபாம்சின்னு வரும். சகாராந்த சப்தம் பாத்துக்கோங்க வேணா. நபும்சகலிங்கஹா சகாராந்த சப்தஹா. அப்போ தபஹான்னு எழுதணும். எப்படி எழுதணும்? தபஹா. அதுதான் இங்க. ஆமா, தபஹா ஏவ தனம். ஒரே நிமிஷம். ஆடியன் கேக்குறதா? கேக்குறது. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது, தெரியறதா? கட் ஆயிடுதா? இல்ல கட் ஆயிட்டு. இல்ல கட் ஆயிருக்கு. சோ வாயில சொல்லிட்டே இருக்கேன் அது வரைக்கும். என்ன பார்த்தோம்? தபமே தனமா இருக்கு. வித்யாதனம் அடுத்த வேர்ட் வேணா எழுதிட்டு இருங்கோ, நான் அதுக்குள்ள நான் ஷேர் பண்றேன். வித்யாதனம்னு ஒரு இருக்கு இல்லையா? அது கேள்விப்பட்டிருப்பேன், வித்யாதனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு, காலேஜ் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் எது தனம்? வித்யாதான். அந்த தபசே அது கொஞ்சம் இன்னொரு முறை கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். தபஹ ஏவ தனம். தபசு தான் தனம்னு சொல்றோம்ல, அப்ப தபஹ ஏவ தபசு தான். அந்த தான் இருக்குல்ல, நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அதுதான். அந்த அதுதான், இந்த தான்றதான் ஏவ, அதுதான் அப்படின்றது. சரியா? எழுதினீங்க நான் பார்க்கல. அதனாலதான் ஏவ சப்தம். ஒரே ஸ்கிரீன் வராதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் ஒரே. இப்ப வரதா? இல்ல இல்ல வரலையா? மாட்டி மாதிரி படுத்துறது போல் இருக்கு. நான் சொல்றேன், அப்படியே எழுதிக்கோங்களேன் ப்ளீஸ். இப்ப திருப்பி கட் பண்ணா கஷ்டம். ஷேர் ஆறுதே ஆகல? இது ஸ்கிரீன் மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஸ்கிரீன் வந்து அது வருது இல்ல? அதுதான் வந்தது. அப்ப சரி, அப்ப சரி. போன் வந்தா போயிட்டு இருக்கு. போடு வந்து அடியன் கேட்கல போல இல்ல. என்ன எழுதிட்டு இருந்த? தபஹ ஏவ தனம். தபசுதான் தனம். அந்த ஏவதான் தான்னு சொல்றோம்ல, அதுதான். தபசுதான் தனம், தபோதனம் இருக்கா? ஆக்சுவலா அதுதான் அந்த விசர்க்கம் உக்காரமா இருக்கனால அங்க வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அடுத்து வித்யாதனம். ராமச்சந்திரா கூட அப்படிதான். ராமையேவ சந்திரா இல்ல? அடியே ராமச்சந்திராவுக்கு அப்படித்தான் வரும் இல்லையா? ராமையேவ சந்திரகா. ராமனே அது சந்திரனே ராமனாக. ராமச்சந்திரஹல்ல, ராமன் சந்திரனை போல. ராமஹ சந்திரஹ இவ அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கானா அவன். சோ அதனுடைய தன்மை எடுத்துக்கிறோம். அப்ப உபமான உத்தரபதத்துல உத்தரபத ராமச்சந்திரஹன்றதுக்கு அடி வித்யாதனம். வித்யாதனம். அப்போ வித்யை வித்யாதான், அதாவது தனம். எது தனம்? வித்யை தான் தனம். ஓகே, அப்போ வித்யா ஏவ
ஏவ தனம். ரைட்டா? ஓகே. அது இது யாது அப்படி போட்டிருக்கேன். வித்யா ஏவ தனம். அந்த ஏவகார முன்னாடி வந்ததுன்னா நடுவுல வந்ததுன்னா அடியேன் வித்யதான் அப்படின்னு சொல்றோம்ல, அது அவதாரணம். அவதாரணம்னா நிச்சயம் சொல்லி சொல்றது, இதுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஒன்லி திஸ் அப்படின்ற மாதிரியா அப்படின்னு சொல்றோம்ல அது. சுலோச்சனா மாமி கிளியரா இருக்கா? சொன்னது புரியல. சொன்னது புரியலையா? இல்ல இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? வித்யை தான் தனம், அவதாரண நிச்சயம் பண்ணி சொல்றது, இதுதான். ஓகே ஓகே ஓகேமா. ஹெட்டிங் ஹெட்டிங் ஓகே ஓகே. அவதாரண, ஆமா அந்த ஹெட்டிங்க சொல்றேன், சாரி ஹெட்டிங்க சொல்றேன். அவதாரண பூர்வபதः கர்மதாரய, நிச்சயம் பண்ணி சொல்றது இதுதான் அப்படின்னு சொல்றது. அடுத்தது சம்பாவனை. சம்பாவனான்னு பார்த்தோம், 5th கேட்டகரி. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கேக்குறேன்பா. என்னமா? இந்த வஸ்து பைத்தாமகம் தனம்னு இதே மாதிரிதான் வருமா? இதுல தானே வரும், அப்படிதானே? அதேதான், சூப்பர், அதேதான். வஸ்து பைத்தாமகம் தனம். சுவாமி தேசிகனுக்கு எது தனம்? பைத்தாமகம் ஏவ தனம். ரைட்டா? பிதாமகன் கொடுத்த பிதாமகரான இப்பெருமாள் தான் அவருக்கு தனம். அவ்வளவுதான், பைத்தாமகம் ஏவ தனம், அவ்வளவுதான். நம்ம அந்த வைராகிய பஞ்சகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் அடியேன். நாஸ்தி नास्ति पित्रार्जितं किंचित् न मया किंचित् आर्जितम् अस्ति मे हस्ति शैलाग्रे वस्तु पैतामहं धनम. அந்த பைத்தாமகம் தனம், பைத்தாமக தனம் இல்ல அந்த இடத்துல பைத்தாமகம், ஒரே நிமிஷம், அந்த இடத்துல இம்ம போட்டு கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். பைத்தாமக தனம், பைத்தாமகம் தனம், ஒரே லாஸ்ட் ஸ்லோகம். ஹஸ்தி शैलाग्रे वस्तु பைத்தாமகம் தனம் தான் இதுல. ஆமா, தனித்தனி பதம் தான் நினைக்கிறேன். பைத்தாமகம் தனம். அஸ்தி சைலாகிரே பைதாமேகம் தனம், பைதாமேவ தனம். இல்ல அந்த இடத்துல பண்ண முடியாது, ஏன்னா பைத்தாமகம் தனம்னு தனித்தனி பதமா இருக்கு. பைத்தாமக தனம்னு அந்த இம் இல்லாம கொடுத்திருந்தான்னா பைத்தாமகமேவ தனம்னு நம்ம பிரிச்சு எழுதலாம். ஆனா அர்த்தப்படி அதான் வரும். தேவி கிளியரா இருக்காது. நான் மாமி சொன்ன மாதிரி எழுதியே காமிச்சிருவேன். பைத்தா மகம் தனம்னு இருக்கு இந்த இடத்துல. ஓகே, இது எப்படி இருந்ததுன்னா இது வந்து அவதாரணத்துக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டா, பைத்தா மகதனம்னு இருந்ததுன்னா நீங்க வந்து பைத்தா மகம் ஏவதனம்னு எழுதலாம். ஓகே, ஆனா இந்த இடத்துல அப்படி இல்ல. பைத்தா மகம் ஒரு தனி பதமா இருக்கு, தனம் தனி பதமா இருக்கு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது சமாசத்துல சமஸ்த பதமா இருக்கணும் தன சப்தம். ஓகே, சமஸ்த பதமா இல்ல, இது இல்ல சமஸ்த பதமா இல்ல. ரைட்டா? டிஃபரன்ஸ் கிளியர் ரெண்டுத்துக்கும் புரியுது. ஆனா அர்த்தம் படி பாக்கும்போது அதுதான் பாட்டன் சொல்லி சம்பாரிச்ச. நான் வேற ஒண்ணு திடீர்னு தோணிட்டு அது நிறைய இல்ல இது கரெக்ட் தான் தேவி, கரெக்ட், 100% கரெக்ட் நீங்க சொன்னது. ஆனா இது சமஸ்த பதமா இருந்தா நம்ம விக்கிரக வாக்கியம் இப்படி எழுத முடியும். ஆனா தனித்தனி பதமா இருக்கிறதுனால அர்த்தம் படி பார்த்தா அதுதான். பைத்தாமகன் யாரு? பிரம்மன். பிரம்மன் வந்து பிரம்மனுடைய வேள்வியில வந்தவர் தான் வரதர் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த தனம் தான் சொல்ற, அந்த செல்வம் தான் என்னுடைய செல்வம்னு சொல்லிட்டு, அதுதான் என்னுடைய செல்வம், அதுதான்றது அங்க அண்டர்ஸ்டுட். ஆனா இங்க விக்ரமா எழுத முடியாதுன்னு சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. அப்படிப்பட்ட செல்வம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. சுலோச்சனா இப்ப எழுதுறது கிளியரா இருக்கா? நல்லா புரியுது, நன்றாக புரிஞ்சது. சுத்த தமிழ்ல சம்பாவனா இது மட்டும் சமஸ்த பதமா இல்லாம இருக்கனால அது எழுத முடியாது. ஆமா, அவ்வளவுதான். சம்பாவனா, இது இந்த சம்பாவனா இதுக்குள்ள வராது, நான் சும்மா இது என்னது சம்பாவனா தோ இங்க இருக்கு எழுத போறேன். சம்பாவனா
பூர்வ பத. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்ப சொன்னேன்ல அயோத்தியா நகரின்னு சொன்னேன், சென்னை நகரம் அப்படிலாம் சொல்லும்போது அது எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். அயோத்தியா சேர்த்து இருக்கும், அந்த இடத்துல இடம் இல்ல, நீங்க எழுதுறேன் நகரின்னு இருக்கும். அயோத்தியா நகரின்னு இருக்கா, அயோத்தியா நகரின்னு சமஸ்த பதமா இருக்கும். இதை எப்படி பிரிச்சு எழுத முடியும் அப்படின்னு கேட்டா, அயோத்தியா என்கின்ற நகரம்னு சொல்றோம்ல, அந்த என்கின்றன்றதுக்கு இதின்ற ஒரு சப்தம் போடுவேன். என்ன போடுவேன்? அயோத்தியா என்கின்ற அப்படின்னும் பொழுது அயோத்தியா இதி நகரி, அவ்வளவுதான். அந்த இதி போட்டதுனால இது சம்பாவனா, அவ்வளவுதான். அடியன் ரொம்ப ஈஸி. இது கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? எந்த நகரத்தை சொன்னாலும் நகரத்தையோ இது எழுதிட்டா. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. துஷ்யந்தன் ஒரு ராஜா இருந்தார், ஒருத்தர் இருந்தார். ஓகே, துஷ்யந்த நிருபஹ, நிருபன ராஜா, நிருபஹன ராஜா, நரஹன மனுஷன், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ துஷ்யந்த, துஷ்யந்த் எப்படி இருக்கணும்? துஷ்யந்தஹான்னு இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல பிராதிபதிகமா இருக்கு. சோ இது சமஸ்த பதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ துஷ்யந்தன் நிருபஹன, துஷ்யந்தன் என்கின்ற ராஜா. அப்ப எப்படி எழுதுவேல்? துஷ்யந்தஹ இதி நிருபஹ, ராஜாவும் நிருபஹவும். கிளியரா இருக்கா? அவ்வளவுதான். அந்த இதி அது ஒரு பேர் தானே, துஷ்யந்த். ஆமா துஷ்யந்த், ஆமா துஷ்யந்த். அபிஞான சாகுந்தலம் கேள்விப்பட்டிருக்கேளா? காளிதாசருடைய இது நாடகம் அபிஞான சாகுந்தலம். இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒண்ணு நடிச்சிருந்தாரே அடியன், ஒரு படம் வந்தது இப்போ ரீசெண்டா. ஆமா, தேசிகன் படம். தேசிகனுக்கு அப்புறமா ஒரு படம் பண்ணார். ஓகே ஓகே, ஒரு படம் தெரியல, பார்க்கல. அது வந்து அபிஞான சாகுந்தலம் அப்படின்னு, அது ஒரு கிரந்தம், காளிதாசருடைய ஒரு நாடகம். அது அபிஞான சாகுந்தலம்ன்றது, அதுல வந்து மெயின் கேரக்டர் துஷ்யந்தனும் சகுந்தலா தான். நல்லா இருக்கும் அந்த நாடகம். அவர் பேரே மாத்த வேண்டாம். ஆமா, அவர் பேரே மாத்த வேண்டாம். துஷ்யந்தஹ இதி நிருபஹ. ஓகேவா? இதுதான் வந்து சம்பாவனா பூர்வ பத. அச்சா, மத்திய பத லோபின்றது கொஞ்சம் குழப்பாம வச்சுக்கணும். அதை மட்டும் அடியேன் சொல்லிடுறேன். இதை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வாங்கோ. இத்தி நடுவுல வந்ததுன்னா என்ன, நம்ம தமிழ்ல சொல்லி பார்த்தா போறோம் அடியேன். எல்லா தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க மதர் டங்ல. அப்ப உங்களுக்கு அது இத்தி நடுவுல இருக்கா, ஏவ நடுவுல இருக்கா, உபமானம் பின்னாடி இருக்கா, முன்னாடி இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டுலாம். சரியா? நிஜமாலுமே ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது மத்திய பத லோபி, இது 6வது கேட்டகரி. மத்திய பத லோபி அப்படின்றது இது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, மத்தியில அதாவது 2 பதத்துக்கு நடுவுல ஒரு பதம் லோபமாயிருக்கும். அந்த லோபமானதே தெரியாது, ஆனா லோபமாயிருக்கும். அது என்ன பதம்ன்றது கண்டுபிடிக்கிறது இது கொஞ்சம் நிஜமாலுமே 100% கஷ்டம் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் அடியேன் ஒரு 2 கொடுக்குறேன். ஷாக்கா பார்த்திவகான்னு இருக்கும் ஒரு பதம். ஷாக்க பார்த்திவகான்னு நான் சும்மா 2-3 மட்டும் கொடுக்குறேன் இதுக்கு. ஷாக்க பார்த்திவகா, ஷாக்கனா வெஜிடபிள்ஸ், ஷாக்கனானது வெஜிடபிள்ஸ், இந்த கா போட்டா வெஜிடபிள்ஸ். ஷாக்க பார்த்திவகா, பார்த்திவ ராஜா. ஓகே, பார்த்திவன்னா ராஜான்னு அர்த்தம். இப்போ எது ரொம்ப பிடிக்குமா அவருக்கு? ஷாக்க பிடிக்கும், வெஜிடபிள்ஸ் பிடிக்கும். அப்போ என்ன பதம் நடுவுல ஒளிஞ்சுட்டு இருந்திருக்கு, வெளியிலே இல்ல அப்படின்னு கேட்டா, ஐயோ பெருமாளே ஒரே நிமிஷம். ராஜாவுக்கு இது எப்படி இருக்கணும் பாருங்க. ஷாக்க பிரியஹா பார்த்திவஹா. இந்த இடத்துல ஷாக்க பார்த்திவஹான்றது சமஸ்த பதம். ஓகே, இத விக்கிரகமா பார்த்திபா, அது என்னது? பார்த்திபா. ஓகே. ஷாக்க பிரியஹா பார்த்திவஹா. அந்த பிரிய சப்தம் உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கு, தெரியாது. அதான் மத்தியத்துல உள்ள பதம் லோபமாயிருக்கு. லோபம்னா தெரியும்ல, வேனிஷ் ஆயிடுத்து, மறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இங்க ஷாக்க பார்த்திவஹால ஷாக்க
சமாசம்னாலே நடுவுல ஏதோ ஒண்ணு லோபமாயிருக்குன்றதா அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இங்க வந்து பதமே லோபமாயிடும். பிரியதாடியன்னு சொல்ல வர்றது அதாவது பிரியகான்ற ஒரு சப்தமே போயிடும். ஷாக்க பிரியகானா ஷாக்க பார்த்திவகான மீனிங்கே கிடையாது இங்க. ஆக்சுவலா வெஜிடபிள் பார்த்திவா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெஜிடபிள் பிடிக்கிறதான பார்த்திவன் சொல்லணும்ல அங்க. அப்போ ஷாக்க பிரியா பார்த்திவா மத்திய பதவ லோபி புரியலன்னா விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது வந்து நிஜமாலுமே ரேர் கேஸ், 10,000 ஒரு கேஸ் தான் வரும். அதனால இது ஜஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடி எனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இன்னொன்னு இருக்கு, எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தேவ பிரம்மணகான்னு ஒரு பதம். தேவ பிரம்மணகா, ஒரே நிமிஷம். தேவ பிராமணஹா. ஓகே, தேவ பிராமணஹான்னு ஒரு பதம். என்ன மறைஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, பிராமணஹான்னா பிராமணன் தெரியுது, தேவன்னா தேவன்னு தெரியுது, காட்ன்னு தெரியுது. அப்ப இங்க என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா, தேவ பூஜகஹ, தேவ பூஜகஹ பிராமணஹ. தேவர்களுக்கு பூஜனம் பண்றவரான பிராமணன்ன்றது ஒளிஞ்சிட்டு இருக்கு உள்ள. அந்த பூஜக சப்தமே இல்ல, தேவ பிராமணகான்னு இருக்கு. கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? அதனால இது வந்து நடுவுல ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால இது மத்தியம பத லோபி. ஓகேவா? அதனால இது தெரியலன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். தேவ பிராமணகான் மட்டும்தான் பதம் இருக்கும். சரியா? பூஜக இங்க வந்து அந்த பூஜக ஆட் பண்றோம். ஆமா, நடுவுல ஆட் பண்ணி தேவ பூஜகஹ பிராமணஹ நான் விக்கிரகமா எழுதுறேன். ஆமா, பூஜகஹ லோபமாயிருக்கு, அந்த இடத்துல பிரியஹா லோபமாயிருக்கு. சோ இது ரொம்ப ரேர் கேஸ் தான் அடியேன். அதனால இதுக்கு அப்படியே நிஜமாலுமே கவலைப்பட வேண்டாம். சரியா? மிச்சம் 5 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுடுத்துனா ரொம்ப ஈஸி. சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்னா, தத்புருஷ சமாசத்தினுடைய 2வது கேட்டகரியான கர்மதாரையா அப்படின்ற சப் கேட்டகரி. அதுல ஒரு கேட்டகரி ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 5 சப் கேட்டகரி இருக்கு. அதுல என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னொன்னா பார்க்கும் பொழுது விசேஷண பூர்வபத, உபமான பூர்வபத, உபமான உத்தரபத, அவதாரண பூர்வபத, சம்பாவனா பூர்வபத, மத்தியம பத லோபி. சோ இதெல்லாம் அதுல உள்ள சப் டிவிஷன்ஸ் எல்லாமே. இதுல கர்மதாரத்துக்குள்ள சப் டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னொன்னும் பார்த்தோம் இல்லையா? விசேஷண பூர்வபதம்னா விசேஷண சப்தம் பூர்வ பதத்துல இருக்கணும். அதே மாதிரி உபமான பூர்வபதம்னா உபமானமா இருக்கிற சப்தம். சந்திரனை போல முகம் அப்படின்னா இவன்றது ஆட் ஆகும். இவன்றது ஆட் ஆகும். எங்க ஆட் ஆகும்? இவ மத்தியமால நடுவுல ஆட் ஆகும். அடுத்தது உபமான உத்தர பதம் மூலம் பின்னாடி ஆட் ஆகும். புருஷ வியாகிரகம் ஆட் ஆகும். ஆமா, கடைசியில ஆட் ஆகும். அவதாரண பூர்வ பதத்துல ஏவ, அவதாரணம்னா ஆமா இதுதான், ஆமா இல்ல இதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்றேன். நான் இவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்ல, அதுதான் சப்தம். அதுதான் அவதாரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமான சப்தம் அவதாரண சப்தம். சோ ஏவன்ற சப்தம் நடுவுல இதுவாயிருக்கும். அத விக்கிரக வாக்கியம் பண்ணும்பொழுது வித்யா ஏவ தனம், அது மாதிரி தபஹ ஏவ தனம். குருதேவகான்னு கேள்விப்பட்டிருப்பேன். குருதேவகா, அப்ப ஏவ தேவகா, குரு ஏவ, குருதான் தேவகா அப்படின்ற மாதிரி, குரு ஏவ தேவகா அந்த மாதிரி. அது மாதிரி சம்பாவனா கர்மதாரையில பார்த்தேன்னா இதி என்கின்ற ராஜா, ஏதோ ராஜா பேர் சொல்றோம், என்ன சொல்றோம், ராமன் இருப்பாகான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ராமஹ இதி நிருபஹா இதின்னு சொல்றோம். ராமன் என்கின்ற ராஜா அப்படின்னு சொல்றோம்னா ராமஹ இதி நிருபஹா, அது மாதிரி துஷ்யந்தஹ இதி நிருபஹான்னு பார்த்த மாதிரி. சோ இதே மாதிரி இருக்கிறதா வந்து சம்பாவனா பூர்வபதம். அவ்வளவுதான் அடி. மத்தியம பத லோபியில 2 எக்ஸாம்பிள் தான் பார்த்திருக்கோம். இன்னும் 2-3 இருக்கு, வேணாம், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்க வேண்டாம். தேவ பிராமணஹா பார்த்தோம்,
शाकप्रियः பார்த்தோம். शाकप्रियः பார்த்திபः, தேவ பிராமணः, தேவ பூஜகः பிராமணः, தேவனுக்கு பூஜை பண்றவரான பிராமணன் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ரைட்டா? சோ இந்த பூஜகன்ற பதமே லோபமா இருக்கும், மத்தியத்துல பிரியாகன்றது லோபமா இருக்கும். அப்படி இருந்தா அது மத்தியம பத லோபி. கிளியரா இருக்கா? சோ கர்மதாரயம் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது வெள்ளிக்கிழமை பெருமாள் அனுகிரகத்தை இது பார்த்துடலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் அடியேன் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். எடுத்து கொடுத்து ஹோம்ஒர்க்கா பண்றதை விட லைவாவே நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இததான் பண்ண போறது, பண்ண போறது இல்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் இதுதான். அடியேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.